காங்கிரஸ் சொத்துக்களை ஆய்வு செய்த தங்கபாலு, காமராஜர் ஆட்சி போன்ற நல்லாட்சியை கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு தலைவருமான தங்கபாலு விழுப்புரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை நேரில் பார்வையிட்டார். இந்த விஜயத்தின் போது அவர் திருவிக வீதியில் உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கு உள்ளன, அவை எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன, எதிர்காலத்தில் அவற்றை மீட்டெடுத்து புதுப்பிப்பது எப்படி என்பதற்கான திட்டமிடலின் ஒரு பகுதியாகவே இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார். மேலும் திமுகவுடனான கூட்டணி பற்றி பேசும் அவர், தமிழகத்தில் காங்கிரசுக்கு திமுகவுடன் உள்ள கூட்டணி மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்த வலுவான கூட்டணியாக உள்ளது. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் நாங்கள் திமுகவுடன் இணைந்து பல வெற்றிகளை பெற்றுள்ளோம். திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அதனால் வரவிருக்கும் தேர்தலிலும் நாங்கள் மகத்தான வெற்றியை பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். பாஜகவின் விமர்சனங்களை கடுமையாக கண்டித்த அவர், அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் உண்மையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் நாங்கள் கூறும் குற்றச்சாட்டு உண்மையானது. அதுவே எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்றார். பாஜக 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் கனவில் இருக்கிறது என்ற அவர், அந்த கனவு கனவாகவே முடியும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். திமுக ஆட்சியை ஒப்பிட்டால் அதிமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகள் அதிகமாக இருந்தன. தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக உள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே சிறந்த தலைவராக கருதப்படுகிறார். இதனை மத்திய அரசு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றார். தமிழகத்தில் மறைமுகமாக காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களது கனவு. அதை நிறைவேற்ற நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம். வெகு விரைவில் ராகுல் காந்தி பிரதமராக வருவார், நல்லாட்சி வழங்குவார் என கூறினார். இதில் மாநில துணைத் தலைவர் குலாம் மொய்தீன், அகில இந்திய கமிட்டி உறுப்பினர் சிறுவை ராமமூர்த்தி, மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசகுமார் உடன் இருந்தனர் என்பதை பார்ப்பதற்காகவும் காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது, மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் எங்கும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று காலை தொடங்கி திண்டிவனத்தில் ஆரம்பித்து கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று இரவு இங்கு வந்தோம். இன்றைக்கு காலையில் இப்பொழுது விழுப்புரத்தில் உள்ள எங்களுடைய சொத்துக்களை பார்வையிட்டோம். மேலும் இதனை அடுத்து கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், இன்று மாலை திருவண்ணாமலை செல்ல இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் காங்கிரசுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவருடைய துணையோடு இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். தேர்தல் சூடு பிடிச்சிருக்கு சார். இப்போ அதுக்குள்ளேயே இப்போ கூட்டணி கொடுத்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? காங்கிரஸ் கட்சி எப்படி தேர்தலை சந்திக்கும் போது என்ன மாதிரியான? தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணி வலுவான கூட்டணி, வளமான கூட்டணி, மக்கள் நலத்திற்காக பாடுபடும் கூட்டணியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், பஞ்சாயத்து தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதை போலவே மாண்புமிகு தமிழகங்களுடைய நல்லாட்சியின் காரணமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற திட்டங்கள் காரணமாக இந்த கூட்டணி வரும் 26இல் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அமித்ஷா வந்திருக்காரு கடந்த 2 நாள் முன்பு. அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு திமுக அரசு. அதை பற்றி உங்களோட எதிர்கட்சிகள் என்றால் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வது வழக்கம்தான். நாங்களும் ஆளுங்கட்சி பிஜேபி கட்சியை பற்றி வழக்கமாக நிறைய குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டை சொல்லுகிறோம். அமித்ஷா போலியான குற்றச்சாட்டு சொல்கிறார். அதுதான் வித்தியாசம். எங்களுக்கு அவருக்குள்ள வித்தியாசம். 234 தொகுதியும் ஜெயிப்போன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. உங்களோட கருத்து? கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதே போல் நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒரு புதிய கனவை கண்டு கொண்டிருக்கிறார். கனவிலே இருப்பார். கனவிலே முடிந்துவிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான். வெற்றி பெறப்போவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிறது. தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு செய்யிருக்காரு. ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இது கொலைக்களமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார்.
எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை அவர் ஒரு பரிசீலித்து பார்க்கணும். அப்பொழுது என்ன நடந்திருக்கு, இப்போ நடக்குது ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் அது மாதிரி அந்த அளவுக்கு இப்போல்லாம் கிடையாது. வெறும் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், சிறப்பான மாநிலம், சிறப்பாக ஆளுமை செய்கிற மாநிலமாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில், கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சருக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு பாராட்டு வந்திருக்கிறது. நாம் பாராட்டல, எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு தலைவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மத்திய ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்கிறாங்க. பிஜேபி கட்சி ஒரு பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக ஆதாரங்கள் சொல்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் பொய்யானவையா என்று அவர்களாக சொல்லணும். பிஜேபி எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கூட்டணி இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு ஒன்று புரிய வேண்டும். அவர் பிஜேபியை கேட்கணும். நண்பர் பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கேட்கணும். ஏன் இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எடுத்தால் எல்லாத்துலேயும் முதன்மை கொடுக்குறீங்களே, பிஜேபி கட்சி தான் கொடுக்குது. யார்? பிஜேபி ஆளும் மத்திய அரசு தான் அதை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது நினைக்கிறேன். பேப்பரில் படிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது படிச்சிருந்தா சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி காமராஜர் ஆட்சி என்பது கனவு. அதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். கிடப்பில் எப்பொழுதும் போட முடியாது. காமராஜருடைய நல்லாட்சியை யார் வழங்கினாலும் அந்த ஆட்சியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய கனவாக எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்கள் பணிகள் தொடர்ந்து நீடிக்கும், தொடர்ந்து வரும். கூட்டணி சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு பண்ண முடியும். நாங்கள் ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு நல்லாட்சி நடக்கிறது. எங்களுடைய ஆதரவோடும் எங்கள் கூட்டணியோடும் இல்லை ஒரு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு நல்ல மக்கள் மதிப்பெண்கள் தருகிறார்கள். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களில், பல்வேறு துறைகளில் தமிழக அரசு சிறந்து விளங்குகிறது, அறிக்கை தருகிறார்கள். இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வாய்ப்பு. கடந்த அதிமுக ஆட்சியும் திராவிட முன்னேற்ற ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை விளங்கும். தமிழ்நாட்டு மக்கள் அடைந்திருக்கிற நன்மைகள் தெரியும். இவையெல்லாம் தெரியப்பட வேண்டும். எங்கள் கூட்டணி அதை பற்றிலாம் மக்களிடத்தை எடுத்து சொல்வோம். காங்கிரஸ் முக்கியத்துவம் எப்பொழுதும் குறையாது, யாரும் குறைக்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி காலத்தில், பண்டித நேரு காலத்தில், தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில், அன்னை சோனியா காந்தி காலத்தில், தலைவர் எங்களுடைய இளந்தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற ராகுல் காந்தி மிக சிறப்பாக இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு பிரதமரால் பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம். பிஜேபி பொய்மையை பேசுகிறது. விரைவில் மக்கள் அதை உணர்வார்கள். எதிர்காலம் காங்கிரஸ் கையிலே வரும். தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக வருவார். இந்தியாவுக்கு நல்லாட்சி தருவார். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.